அந்த ஏறக்குறைய அம்மாவுக்கு என்னுடைய அம்மாவினுடைய வயது தான். இந்த ஆண்டு தான் என்னுடைய அம்மாவையும் நான் இழந்தேன். அதே ஆண்டிலே மேடம் அவர்களும் மறைந்திருப்பது மிக வருத்தத்துக்குரிய செய்தி. அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அருகில் இருந்த சுடர் அமைப்பை சார்ந்த நண்பரிடம் இப்பொழுதுதான் சொல்லிக் கொண்டிருந்தேன். இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு 50 அமைப்புகளிலே ஒரு 10 அமைப்புகளிலே நானும் சேர்ந்து அவருடன் பணியாற்றினேன் என்று அவருடன் தெரிவித்துக் கொண்டிருந்தேன். அதில் மற்ற அமைப்புகளிலிருந்தும் பிரதிநிதிகள் வந்திருப்பதனாலே இப்பொழுது நான் IHRE அமைப்பிலே இருந்து யாரும் பேசவில்லை என்று நினைக்கிறேன். ஆகவே அந்த UN Decade for Human Rights Education என்பது 1995 2005 ஆண்டு வரை யுஎன்னால் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு ஆன ஒரு 10 ஆண்டுகள் வேர்ல்டு ப்ரோக்ராம் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன் இங்கு இருந்த பொழுது அது பல்வேறு மாநிலங்களிலே விரிவுபடுத்தப்பட்டது. அப்பொழுது அந்த மனித உரிமை கல்வி நிறுவனத்தினுடைய தலைவியாக அம்மா அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது இந்த மனித உரிமை கல்வியை புதுச்சேரியிலே கொண்டு செல்லக்கூடிய ஒரு புதுச்சேரியினுடைய ஒருங்கிணைப்பாளராக நான் அவரிடம் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனாலும் அந்த காலகட்டத்திலே அந்த முதல் அமைச்சருக்கும் மற்றும் கல்வி செயலருக்கு, கல்வித்துறை இயக்குனருக்கு ஆகியோருக்கு சென்றடைந்த அந்த மனித உரிமை கல்வி அடுத்த கட்டமாக அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் சென்றடைந்தது. ஒரு சில ஆசிரியர்களுக்கும் சென்றடைந்தது. ஆனால் மாணவர்கள் அளவிற்கு சென்று செல்ல முடியாத அளவிற்கு சில தடங்கல்கள் ஏற்பட்டதினாலே அதை நாம் மேற்கொண்டு செய்ய இயலவில்லை. இப்பொழுது இந்த கூட்டத்திலே இருந்தவர்கள் பேசி எழுதும்போது ஆனால் 2 பேச்சாளர்களுமே சென்று விட்டார்கள். இப்பொழுது முக்கியமாக அந்த மூட்டா அமைப்பிலிருந்து வந்திருந்த பிரதிநிதி குறிப்பிடும் பொழுது இவர்கள் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த பொழுது நம் மேதா பட்கர் போன்ற பேச்சாளர்களை எல்லாம் கொண்டு வந்து இங்கு பேச செய்தார் என்று குறிப்பிட்டார். அதே போல் இப்பொழுது நம்முடைய பேசிய சிவகுமார் அவர்கள் அந்த பல்வேறு மனித உரிமை போராட்டங்கள் இவற்றை அனைவருமே குறிப்பிட்டார்கள். அந்த மூட்டா பேச்சாளர் குறிப்பிட்ட உடனேயே நான் வந்து கொஞ்சம் அந்த AI சைட்ஸ் எல்லாமே கூட தேடி பார்த்தேன். ஏதாவது அந்த மேதா பட்கர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே வந்து பேசிய ஏதாவது நிகழ்வுகள் இருக்கின்றதா, அப்பொழுது அவர்கள் வசதி தேவி அவர்களுக்கு கூடிய பதில் போன்றவை இணையதளத்தில் இருக்கிறதா என்று பார்க்கும்பொழுது இல்லை. இப்பொழுது அவருடைய பணிகள் பல்வேறு விஷயத்தை இங்கே நம்ம வந்து டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இந்த 2000க்கு முற்பட்ட பல்வேறு நிகழ்வுகளையும் அவ்வாறு செய்தால் மிக சிறப்பாக இருக்கும். இது வந்து அவருடைய புகழுக்கு மேலும் புகழ் சேர்ப்பதற்காக இதை சொல்லவில்லை. அட்லீஸ்ட் இப்போ இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். குறிப்பாக இந்த ஊட்டிக்கு சென்ற வைஸ் சான்சலர் எல்லாருமே இதிலிருந்து தெரிந்து கொண்டால் இப்பொழுது எப்படி வைஸ் சான்சலர் செயல்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வார்கள். நான் ஆக்சுவலாக அவங்க வந்து அஃபிஷியலாக ரிட்டையர் ஆன அந்த 2000 ஆண்டுக்கு பிறகுதான் நானும் வந்து இந்த அவர்களோடு இணைந்து செயலாற்ற ஆரம்பித்தேன். ஆகவே 2000 ஆண்டுக்கு முன்பே அவர் பல்வேறு சமூக செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறார். அதுவும் வந்து ஆவணப்படுத்த வேண்டும் மற்றும் டிஜிட்டைஸ் பண்ணப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளுடன் எனது இரங்கல் செய்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.